ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமதுனோ நந்தி பரசோதயா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி இது ஒரு மாத பலன். இந்த மாத பலன் எதற்காக உங்களுக்கு? எல்லா மனுஷாளுக்கும் ஆண் பெண் எல்லாருக்குமே ஒவ்வொரு காரியங்களுக்காக வாழ்க்கை ஒரு லட்சியத்தை, இன்னைக்கு இது நடக்கணும், இன்னைக்கு இது நடக்கணும், போன மாசமே இந்த காரியம் வெற்றி பெற வேண்டியது, போன மாசம் போய் இந்த வேலைக்காக வந்து முயற்சி பண்ணேன், ஆனால் இந்த மாசம் வர சொல்லியிருக்காங்க, போன மாசம் முடிய வேண்டியது இந்த மாசம் வர சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்களுக்காக ஒவ்வொரு மாத கிரகங்கள் இந்த மாதம் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன காரியங்கள் ஜெயமாகும், நீங்கள் எதை நோக்கி பயணிக்க வேண்டும், உங்க வாழ்க்கையில திட்டங்கள், உங்கள் லட்சியங்கள், உங்களுடைய காரியங்கள், உங்கள் லட்சியங்கள் இந்த மாதம் உங்களுடைய மனதில் நினைத்த காரியம்லாம் இந்த மாதம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் பாதகம் ஏற்படும், எதை செய்தால் வெற்றி ஏற்படுத்தும்? அப்ப ஒரு பாதிக்கப்படக்கூடிய விஷயத்தை தடுத்து பணத்தை சேமிக்க முடியுமா? இல்ல தேவையில்லாத விஷயத்துல பணத்தை முதலீடு செஞ்சு அதுல தோல்வி அடைய முடியுமா? அந்த தோல்வியை தவிர்ப்பது எப்படி? வெற்றியை ஏற்படுத்துவது எப்படி? ஆக உங்கள் வெற்றியை தோல்வியை நிர்ணயிப்பது கிரகங்கள். அப்ப உங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் அந்தந்த மாதங்கள் அந்தந்த கட்டங்களில் அமர்ந்திருக்கிறது. உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும், இந்த காரியத்தை செய்தால் நீங்கள் வெற்றி பெற முடியும், இந்த காரியத்தை செய்தால் வெற்றி பெற முடியாது, அப்ப இதை தவிர்த்து விடுங்கள் என்று சொல்வதற்கு அந்தந்த கிரகங்கள் அதில் உட்கார்ந்துருக்கு. அப்ப இந்த மாத பலன்களாக உங்களுக்கு ஒவ்வொரு விளக்கங்களும் தரும் பொழுது நீங்கள் கண்டிப்பா சுதாரிச்சுக்கலாம், கண்டிப்பா வெற்றி அடையலாம். அப்ப இந்த கிரகங்கள் இந்த காரியத்தை செய்தால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த காரியத்தை நீங்கள் தவிர்த்து விட்டால் உங்களுக்கு பணம் மிச்சம், உங்கள் அலைச்சல் மிச்சம், நட்டப்பட மாட்டீங்க, நஷ்டமாகாது, இதை செய்தால் நிச்சயம் வெற்றி என்பதை சொல்வதற்காகத்தான் மாதக்கோள்கள். இந்த மாதத்தின் 31 நாட்களும், மே மாதத்தின் 31 நாட்களும் இந்தந்த காரியத்தை செய்து வெற்றி பெறுங்கள் என்பதை சொல்வதற்காக இந்த மாத பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க, அது பொது பலன், புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதை நல்லா கவனிச்சு அந்தந்த காரியத்தை இங்கே ஈடுபடும் போது மிகப்பெரிய வெற்றி அடையலாம், மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அதுல மாற்றமே கிடையாது. நீங்க செய்ய வேண்டியது நல்ல கவனிங்க, கீழே ஒரு நம்பர் இருக்கு, தனிப்பட்ட, அதாவது பொது பலன், புரிஞ்சுட்டீங்களா? மேலும் உங்கள் சந்தேகங்களை, ஏங்க இந்த மாதிரி ஒரு காரியம் நினைச்சிருக்கேன், இதை செய்யலாமா, இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க, இதை செய்யலாமா அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு ஒரு தெரிஞ்சுக்கலாம். கீழே நம்பருக்கு, இது பொது பலன். அதே நேரத்தில் புரிஞ்சுட்டீங்களா? உங்க தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. ஏன்னா உங்க ஜாதகத்தையும் தற்போதுள்ள கிரகத்தையும் அப்படி ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது உங்க வாழ்க்கை, உங்க காரியங்களை எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்பதை தெளிவாக பார்த்துடலாம். கொஞ்சம் கூட குழப்பமே இல்லாம உங்க வாழ்க்கையில வெற்றி வரலாம், வெற்றிக்கு மேல் வெற்றி அடையலாம், தோல்வியே வரக்கூடாது. பிரம்மனுடைய தலையெழுத்து என்பது கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தலையெழுத்து இருக்கும், புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் உருவாக்கப்பட்டது. கண்டிப்பா உங்க பிரம்மன் படைச்ச அந்த விதியை, உங்க ஜாதகத்தை பிரம்மனுடைய படைச்ச அந்த விதிப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். அதுல மாற்றமே கிடையாது. தப்பா கணிச்சா தப்பா நடக்கும், சரியா கணித்தா சரியா நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, நிச்சயமாக வெற்றி நிச்சயம். மே மாத பலன்கள், கடகராசினியர்களே, உங்களுக்கான மே மாத பலன்கள். வாழ்க்கையில கொஞ்ச நஞ்ச இடையூறு அல்ல, இன்னல்கள் அல்ல, போராட்டங்கள்ல, அத்தனை போராட்டங்களை சந்தித்தாலும் உங்கள் வெற்றியை கொண்டாட தயாராக இருங்கள்.
உங்கள் வெற்றியை கொண்டாட தயாராக இருங்கள். உலகத்தில் மிகப்பெரிய பேர் புகழோடு வாழக்கூடியவர்கள், அதாவது எத்தனை போராட்டத்தை, அவமானங்கள், நிறைய அவமானப்பட்டாச்சு. நிறைய உலகத்தில் என்னென்ன இடைஞ்சல்கள், என்னென்ன இன்னல்கள், கடன் பிரச்சனையிலிருந்து, தொழில் பிரச்சனையிலிருந்து, வருமான பிரச்சனையிலிருந்து, எதிரிகள் தொல்லை, எதிரிகள் இடையூறு, அவமானம், அத்தனை வேதனைகளை தாண்டி மிகப்பெரிய சாதனை, வெற்றி சாதனை புரியக்கூடியவர்கள் கடகராசிக்காரர்கள். கடகம் சிகரத்தை தொடப்போகின்றது, உச்சத்தை தொடப்போகின்றது. மிகப்பெரிய உச்சம், கடகம் மிகப்பெரிய உச்சம், உச்சமான வாழ்க்கை, புகழான வாழ்க்கை, நல்ல பதவி, உயர்ந்த பதவி, நல்ல பதவி, ஒரு பொன்னான வாழ்க்கை, ஒரு பொன்னான வாழ்க்கை, பொன்னான நேரத்தில் ஒரு பொன்னான வாழ்க்கை. புரிஞ்சுட்டீங்களா? எல்லாருக்குமே நல்ல தங்கமான மனுஷன் அப்படின்னு பேர் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நேரம், தங்கமான மனுஷன், தங்கமான நேரம். ஏனென்றால் உங்கள் தங்கமான நேரம் என்பதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய லெவல்ல, உலக லெவல்ல சாதிக்க போறீங்க. அதுல மாற்றமே இல்லை. ஏனென்றால் வெற்றி ஸ்தானத்தில் சுக்கிரன் ஆட்சி, சர்வ வெற்றி, சகலத்திலும் வெற்றி, பொன் பொருள் செல்வத்தில் வெற்றி, பதவியில் வெற்றி, போட்டியில் வெற்றி, அரசாங்க அரசியலில் வெற்றி. சூரியன் உங்களுக்கு வலிமை 10ஆம் இடத்தில், மிகப்பெரிய வெற்றி யோகம். ரத கஜ புஜ பதாதிபதிகளின் தலைமை தாங்கக்கூடிய தகுதி. சூரியன் 10ஆம் இடத்தில் வலிமை அடைகிறார். அரசாங்கத்திற்கும் அரசியலுக்கு உரிய சூரியன். சூப்பர், பிரமாதம். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே நம்பர் நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க, உங்க வாழ்க்கையை தெளிவு பண்ணிக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இது பிரம்ம வாக்கு. பிரம்ம வாக்கு பொய்க்குமா? ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிட சாஸ்திரம் பொய்ப்பதில்லை.